ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் மஸ்க். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு தெரியல. வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பேக்ரவுண்ட் நமக்கு சரியான பேக்ரவுண்ட் ஸ்டுடியோ கிடையாது. அதனால் ஃபுல்லாக எடிட்டிங்கில் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிளிச் ஆகும், கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச 1600 வருஷமாக விஞ்ஞானிகளையே குழப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. பொதுவாகவே ஒரு நார்மல் இரும்பு கம்பியை நம்ம வீட்டுக்கு வெளியில் மழையிலையும் வெயில்லையும் போட்டு வச்சோம்னா துரு பிடிக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் 1600 வருஷமாக டெல்லியில் இருக்கிற ஒரு இரும்பு தூண் துரு பிடிக்காமல் அப்படியே இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த தூண் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அந்த தூண் 1600 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் துரு பிடிக்காமல் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. நாசாவாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மர்மத்தை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது யாராலும் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போங்க. இந்த தூண் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற குதுப்பினார் வளாகத்துக்கு உள்ளதாங்க இந்த தூண் இருக்குது. இதோட உயரம் சுமார் 7 மீட்டர் உயரமும் 6 டன் எடையும் கொண்ட தூணாங்க இது. விஞ்ஞானிகள் தூண் மேலே இருக்கிற அந்த எழுத்துக்களை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது குப்தாவோட காலத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டாம் சந்திரகுப்தா. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விக்ரமாதித்யன் காலத்தில் உள்ள ஒரு தூண் அவங்க சொல்கிறாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தூண் ஃபஸ்ட்டு டெல்லியிலே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த தூண் எங்கே இருந்திருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உதயகிரிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கு. 11th செஞ்சுரியில் அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். இது யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ 6 டன் எடை உள்ள இந்த தூண் 6 டன் எடை இருக்கிறது. அங்கேருந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதுவே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அதே மாதிரி 1739 நம்ம இந்தியா மேலே நாதிர் ஷாங்கிற ஒரு படையெடுத்து வராருங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த தூணை பார்க்குறாரு. இந்த தூணை பார்த்துட்டு இதை ஒரு பெரிய பீரங்கி எடுத்துகிட்டு இந்த தூணில் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா அந்த பீரங்கி குண்டு போய் அந்த தூண் மேலே படும்போது அந்த தூணுக்கு ஒன்றுமே ஆகலை. அதுலேருந்து ஒரு சின்ன டென்ட் மட்டும், ஒரு சின்ன பள்ளம் மட்டும் விழுந்திருக்கான். அது இன்னைக்கு நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா அந்த பள்ளத்தை நீங்கள் அந்த தூணில் இருக்கிற அந்த பள்ளத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் என்றைக்கும் டெல்லிக்கு போனீங்கன்னா அந்த தூணில் அந்த பள்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது டெல்லியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அதை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி. இப்போ தாங்க நம்ம ஒரு மெயினான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐஐடி கான்பூரில் இருக்கிற டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த தூணை ஆய்வு பண்ணுறாரு, ரிசர்ச் பண்ணுறாங்க. அதை ரிசர்ச் பண்ணும்போது நம்ம முன்னோர்கள் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபாக் வெல்டுன்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பு கூட பாஸ்பரஸை அதிகமாக சேர்த்துருக்காங்க. இந்த பாஸ்பரஸ் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காற்று கூட ரியாக்ஷன் ஆகுமாங்க. அவங்க அந்த தூண் மேலே பூசியிருக்காங்கல்ல அந்த பாஸ்பரஸு காற்று கூட ரியாக்ஷன் ஆகி அது ஒரு லேயராக அது மேலே அப்படியே உருவாகுமா. அது ஒரு ட்ரெஸ் மாதிரி, அது மேலே ஒரு ட்ரெஸ் மாதிரி ஆயிருமா. அதுதாங்க நமக்கு 1600 வருஷமாக இன்னும் அந்த ப்ரொடெக்டிவாக அதை வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த தூண் 1600 வருஷமாக அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு காரணமே அந்த பாஸ்பரஸ் தாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது கையை அது மேலே வச்சு தொட்டு பார்த்தா அது அவங்களுக்கு அவங்களோட கல்ச்சர் மாதிரி ஏதோ அது இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட்டு சுற்றி வேலி வச்சிட்டாங்கன்னா நம்மளோட ஸ்வெட் அதோட தூணில் இருக்கிற அந்த இதெல்லாம் தூணை பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் யாரையும் அதை தொட விடுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளவோ போர்களை பார்த்துருக்கு, எவ்வளவோ ராஜாக்களை பார்த்துருக்கு. இது நம்ம ஒரு முன்னோர்களோட ஒரு அறிவுக்கு ஒரு சாட்சின்னு கூட சொல்லலாம். அவங்களோட அறிவுத்திறமைக்கு இது ஒரு சாட்சியாக கூட இன்னும் இருந்துட்டு இருக்கு. 1600 வருஷமாக இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள் டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மேஜிக்கா இல்லை நம்ம முன்னோர்களோட ப்ரில்லியன்ட்டு ஐடியாவா அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கோம், கொஞ்சம்
ஃபுல் வீடியோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ போடுற மாதிரி தான் அதுலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்களிடந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் மிஸ்டர் மாஸ்க்.